ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது ஆகமங்களில் உரைக்கப்பட்டபடி இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தார், இயேசு பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், நமது பாவங்களுக்காக பரிகாரமானார், மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார், பரமேறினார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், மீண்டும் ஒரு நாள் வருவது நம்மை நியாயம் தீர்ப்பதற்காக. இந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று நமது வாழ்வு மாற்றம் அடையும் போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற அந்த காரியத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம எல்லா காரியத்தையும் குறித்து கற்றுக்கொண்டோம். குறிப்பாக கடந்த சில நாட்களாக நியாய தீர்ப்பை குறித்து கற்றுக்கொண்டிருந்தோம். அதாவது விசுவாசிக்கான நியாய தீர்ப்பு என்ன என்பதை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு சரி, இந்த 5 காரியம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன? இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், பாவத்திற்கு பரிகாரமானார், மரித்தார், உயிர்த்தார், பரமேறினார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், மீண்டும் வருவார் நியாயம் தீர்ப்பதற்கு. இதை நான் விசுவாசித்து அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். பேசிக்காக கிறிஸ்தவங்க மத்தியில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு வார்த்தை என்னென்னா ரட்சிப்பு. எனக்கு யாரை பார்த்தாலும் முதல்ல கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் அந்த டேட்டு டைமோடு சொல்லணும் அப்படிம்பாங்க. எல்லா நேரத்திலும் டேட்டு டைமோடு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ரட்சிப்புங்கிற காரியத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இன்றிலிருந்து ரட்சிப்புன்னா என்ன? அதாவது இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், அது நமக்கு தெரியும். சுவிசேஷம் என்னங்கிறத இந்த 5 சாராம்சங்களை கற்றுக்கொண்டோம். ஆனால் அது எதற்காக கற்றுக்கொண்டோம் என்றால் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான். இப்போ இந்த ரட்சிப்பு என்பது நமக்கு முழுமையாக புரிந்தால்தான் நம்ம அந்த ரட்சிப்பை எப்படி அனுபவிக்கிறோம், அதை எப்படி பயன்படுத்துகிறோம், அதை புரிந்து நடந்து கொள்கிறோமா அப்படின்பதற்காகத்தான் இந்த தொடர் போதனை இன்னிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். சரி, முதல்ல இந்த ரட்சிப்புன்னு என்ன அர்த்தம்? இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை ஏதோ புதிய ஏற்பாடில் மட்டும் வரல, பழைய ஏற்பாடில் இருந்து இருக்குல்ல, பல இடத்துல இந்த வார்த்தையை பார்க்கலாம். ஸோ இதனுடைய மூல பாஷையில் இதனோட அர்த்தத்தை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தையை எபிரேய பதத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா ஏசுவா அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆமாம், நீங்கள் யோசுவா ஏசுவா ஏறக்குறைய அந்த வார்த்தைக்கு ரட்சிப்பு அப்படிங்கிறது தான் பெயர். அப்போது அதுக்கு அதை எப்படி தமிழ் அப்படி மொழிபெயர்த்து பார்த்தீங்கன்னா விடுதலை, வெற்றி, செழிப்பு, ஆரோக்கியம், காப்பாற்றப்படுதல், சேமிக்கப்படுதல், நலமாக இருக்கக்கூடிய நிலை, இது எல்லாத்தையும் தமிழ் அதுக்கு அர்த்தமாக சொல்லலாம். சரி, இதே ரட்சிப்புங்கிற வார்த்தையை நீங்கள் புதிய ஏற்பாடில், அதாவது கிரேக்க மொழிபெயர்ப்பில் அந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா சொட்டீரியோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதுலேருந்து அந்த சொட்டீரியாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் வருது. அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாடில் அந்த வார்த்தையை தமிழில் மொழிபெயர்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னா மீட்கப்படுதல், பாதுகாப்பாக இருப்பது, விடுதலை செய்யப்படுதல், ஆரோக்கியமாக இருப்பது, காப்பாற்றப்படுதல், ஏறக்குறைய அதே வார்த்தை தான் வருது. இப்போ இந்த ரெண்டையும், அதாவது அந்த எபிரேய பதமான யேசுவா அதனுடைய அர்த்தத்தையும் கிரேக்க பதமான அந்த சொட்டீரியே சொட்டீரியா அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை சேர்த்து ரட்சிப்புக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்போ நான் சொல்கிற வார்த்தை தான் விடுதலை அடைவது, வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வது, எல்லா வகையிலும் செழித்திருப்பது, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, காப்பாற்றப்பட்ட ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கை, சேமிக்கப்படுதல், நலமாக இருக்கக்கூடிய நிலை, மீட்பு, பாதுகாப்பு, இதெல்லாம் சேர்ந்த ஒரே வார்த்தை தான் ரட்சிப்பு. ஏன்னா இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்களுக்கு சில கிறிஸ்தவ வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. மகிமை அப்படின்னா நமக்கு என்னே தெரியாது. கேட்டால் வானத்துலேருந்து வருதும்போம். ஆனால் மகிமைனா இட்ஸ் அ குட்னஸ் ஆஃப் காட் ஆர் த ஃபுல்னஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு இதெல்லாம் அர்த்தம். நான் விடுதலை பெற்றேன், நான் மீட்கப்பட்டேன், நான் காப்பாற்றப்பட்டேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் வெற்றியுள்ள நிலையில் வாழ்கிறேன், இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் நீங்கள் சொல்கிறதா ரட்சிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இந்த ரட்சிப்புங்கிற குறித்து தியானிக்க போகிறோம். இந்த ரட்சிப்பினுடைய அடிப்படை எங்கே இருந்து வருது அப்படின்னு ஒரு வேத பகுதியை வாசிச்சுட்டு அதில் நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். இன்றைக்கி முகவுரையாக மட்டும், அதாவது இந்த ரட்சிப்புங்கிறது இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்புறம் அவ்வளோதான் அப்படியே போயிட்டுருக்க வண்டி, அப்படி கிடையாதுல்ல. அதை குறித்து ஒரே ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். சரியா? அதாவது குறைஞ்ச நேரத்தில் தியானிக்கணுங்கிறதுனால நிதானமாக, இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம்னு யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஷோர்லி இட் பிகம் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ யூ வில் புட் இட் இன்டு ப்ராக்டிஸ். நிறைய நல்ல நன்மைகளை நம்ம அனுபவிக்க முடியும். ஓகே, ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாமே. ரோமர் 1ஆவது அதிகாரம் 16, 17 இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த சீர்திருத்தம்
அப்படியே ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக வந்தது இந்த வேத பகுதி தான். அந்த வேத பகுதியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அடுத்த வசனம் 17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வேத பகுதியை ஒரு நீங்கள் கேட்டிருப்பீங்க, இல்லை உங்கள் வேதத்தை எடுத்து பார்த்துருப்பீங்க. அப்போ ஏதாவது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருதான்னு கவனிச்சு பார்த்தீங்களா? அதாவது பைபிளை படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அக்குவரன்ஸ் ரிப்பீட்டட் அக்குவரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அக்குவரன்ஸ்னால் ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி முதலாக எழுதப்பட்டிருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கணும். இல்லை ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காரியம் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இந்த இடத்துல பாருங்களேன், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால். அப்போ ரட்சிப்பு, நீதிமான், தேவநீதி, சுவிசேஷம் இது எல்லாத்தையும் தொடர்போட ஒரே ஒரு ஃபேக்டர்னா விசுவாசத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த தொடர் அப்படி வச்சுக்கலாமா? சுவிசேஷம், சுவிசேஷத்தின் மேலே விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவ நீதி, அதனால் நான் நீதிமான் ஆகிறேன், அதனால் ரட்சிக்கப்பட்டேன். திருப்பி சொல்லலாமா? சுவிசேஷம் அதான் என்னால் வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டது. இந்த சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்கிறேன். என்ன சுவிசேஷத்தை முடிவில் நான் தான் சொன்னல, மனம் திரும்பி விசுவாசிக்கிறத பற்றி தான் நம்ம பேசணும். ஸோ சுவிசேஷம் அதை நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்த உடனே தேவனால் எனக்குள்ள ஒரு தேவ நீதி உண்டாகிறது, நான் நீதிமானாக மாறிட்டேன், இப்போ என் பேர் ரட்சிக்கப்பட்டவன். சரி ரைட்டு. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் அடுத்து அவ்வளோதானா? இப்போ ரட்சிப்புங்கிறத பார்க்கும் பொழுது இதை 3 வகையாக நம்ம பார்க்கலாம். அதாவது 3 லெவல்ஸ் அல்லது 3 வகையான காலகட்டம். இந்த ரட்சிப்பு அப்படின்னாலே எதிலிருந்து நான் விடுதலையான, எதிலிருந்து மீட்கப்பட்டேன், எதிலிருந்து காக்கப்பட்டேன், எதிலிருந்து எனக்கு வெற்றி அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னா இது எல்லாமே பாவத்திலிருந்து அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பாவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னுடைய கடந்த கால பாவம், மை பாஸ்ட் சின், அதுக்கு என்ன 4 போட்டிருக்கணும், என்னை காலி பண்ணியிருக்கணும், எனக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த தண்டனையிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டேன். பெனால்ட்டி ஆஃப் சின் அது போயிடுச்சு. இது எதுக்கு? என்னோட கடந்த கால பாவத்துக்கு. ஆனால் இப்போவும் பாவம் என்னை சுற்றிக்கிட்டு தானே இருக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கிற பாவத்திலிருந்து த ப்ரெசன்ஸ் ஆஃப் சின், இந்த பாவத்தினுடைய சூழ்நிலையில் எனக்கு என்ன மாதிரி வெற்றி இருக்குன்னா பவர் ஓவர் சின் எனக்கு கிடைக்குது. அதாவது இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டாச்சு. எதன் மூலமாக? ரட்சிப்பின் மூலமாக. கடந்த கால பாவத்திற்கான தண்டனை நீக்கப்பட்டு விட்டது, பெனால்ட்டி ஆஃப் சின். இப்போ நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவத்தின் மேலே எனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது. வல்லமை கொடுக்கப்பட்டதுன்னு எப்படி? இப்போ சின்ன எக்ஸாம்பிள் குயிக்காக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொபைல் நோண்டிகிட்டே இருப்பீங்க. இப்போது காலையில் ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் போயிட்டுருப்பீங்க. நீங்கள் தூங்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் தூங்கி பக்கத்தில் இருக்கிற மேலே விழுந்துகிட்டே இருப்பீங்க. பக்கத்தில் இருக்கிறவன் அசிங்கமாக 4 கேள்வி உங்களை கேட்பான். கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தூங்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனாலும் தூங்கி அவன் தோளில் விழுந்து அவன் சட்டையெல்லாம் எண்ணெயாக்கி அப்படி. இது என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களால் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியல, தூக்கம் உங்களை கட்டுப்படுத்துது. ஆனால் இது நைட்டெலாம் நல்லா தூங்கிட்டீங்க, காலையில் பிரிஸ்காக இருக்கிறீங்கன்னு 1 மணி நேரம் இங்கேருந்து ட்ராவல் பண்ணணும், போர் அடிக்குது. அதனால் நீங்களாக வாலண்டியராக தூங்கினா எப்படி இருக்கும்? இதை மாதிரி தான் நம்ம இப்போ செய்கிற பாவம்லாம். முன்னால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே தூங்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் தூங்கி விழுந்தேன்ல, அதே மாதிரி பாவம் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் பாவத்தில் விழுந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது. எதன் மூலமாக? ரட்சிப்பின் மூலமாக. ஆனால் அதை மீறி நான் பாவம் செய்கிறேனா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு காரியம். இதுக்கடுத்து என்னோடய ஃப்யூச்சர், கடந்த காலத்தை சொல்லிட்டேன், நிகழ்காலத்தை சொல்லிட்டேன், எதிர்காலத்தை சொல்லிட்டேன். ரட்சிக்கப்பட்டதுனால நான் எங்கே இருப்பேன் அப்படின்னா, பாவமே இல்லாத உலகத்தில், ப்ரெசன்ஸ் ஆஃப் சின்னை இல்லாத ஒரு உலகத்தில் நான் அவரோடு கூட இருப்பேன். இதுதான் என்னுடைய ரட்சிப்பினுடைய முழு பகுதி. அதாவது 3 பகுதியை சொல்லணும் அப்படின்னா, நீதிமானாக்கப்பட்டேன், சுத்திகரிக்கப்படுகிறேன், மகிமைப்படுவேன். அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க? சால்வேஷன் வரும்பொழுது ஜஸ்டிஃபிகேஷன், நான் நீதிமானாக்கப்பட்டு விட்டேன். அதுக்கப்புறம் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுகிறேன் அல்லது சுத்திகரிக்கப்படுகிறேன். அதற்கு அடுத்து க்ளோரிஃபிகேஷன், அது நான் தேவனோடு மகிமையான ஒரு வாழ்வு வாழக்கூடியது. சரி, அப்புறம் நம்ம ரட்சிப்புன்னு வரும்பொழுது ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், ஓகே டன், அப்பாடா அப்படின்னு நம்ம வாழ்க்கை இல்லை. ஒரு வேதாகமத்தின் மேலே ஆர்வம் கொண்ட, சுவிசேஷ ஆர்வம் கொண்ட ஒரு பையன் என்ன பண்ணான்னா, ரோட்டில் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தான்.
அப்போ ஒவ்வொருத்தட்டையாக வந்து ரட்சிக்கப்பட்டீங்களா ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த ட்ராக்ஸை படிங்கன்னு கொடுத்துட்டு இருந்தான். அப்போது அங்கே ஒரு பெரிய மனுஷன் போயிட்டு இருந்தார். அவர்கிட்ட பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு, சார் ரட்சிக்கப்பட்டீங்களா, இந்த இது படிங்க அப்படின்னா, அவருடனே ஆமாம் தம்பி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டுருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு. ஆஹா சார் நீங்கள் யார் சார்? ஏன்னா அவர் ஒரு பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர் அவர். ஏன்னா அவருக்கு தெரிந்தது ரட்சிப்பு என்பது இட் இஸ் நாட் அ ஒன் டே ப்ராசஸ், இட் இஸ் அன் கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? சங்க்டிஃபிகேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? அதே நேரம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வாழ்க்கைக்கு தயாராகிட்டீங்களா? ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் நம்ம அடைகிற ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய இல்லை ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய ஒரு அனுபவம் மாத்திரம் அல்ல. அப்படி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தினம் தினம் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் தான் ரட்சிக்கப்படுதல். ஒரு தனி மனிதன் குடும்பமாக முடியாது, ஒரு கணவன் மட்டும் குடும்பமாக முடியாது, ஒரு மனைவி மட்டும் குடும்பமாக முடியாது, ஒரு குழந்தை மட்டும் குடும்பமாக முடியாது. ஒரு கணவனும் ஒரு மனைவியும் குழந்தையும் சேர்ந்த அந்த கட்டமைப்பு தான் குடும்பம். அதே போல் ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்பதோடு முடிவடைவதில்லை. ரட்சிப்பு என்பது நான் நீதிமானாக்கப்பட்டேன், இன்று பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஒரு நாள் நான் மகிமை அடைவேன். இது முழுவதும் சேர்ந்தது தான் ரட்சிப்பு. பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தினம் தினம் இயேசுவின் சாயலில் மாறிக்கொண்டிருக்கிறீர்களா? சிந்தியுங்கள். செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நீதிமான ஆக்கியிருக்கிறீர். நன்றி அப்பா. இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களை தேடி வந்து நீர் எங்களுக்கு தந்திரே, அதற்காக நன்றி. அதோடு நாங்கள் நிறுத்தி விடாதபடி எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட, பரிசுத்தமாக்கப்பட, உமது சாயலை ரெசம்பிள் பண்ண, அதை ரிஃப்ளெக்ட் பண்ண எங்களுக்கு நீர் கிருபை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.